ஹலோ ஃப்ரிக்ஸ். ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறமா 5:30 எழுந்திருக்கிறோம். சரியான குளிர். ஸோ எழுந்தோடனே ஒரு பூஸ்ட் ஒன்று போட்டுடலாம். இன்றைக்கி நம்மளுக்கு என்ன ஒர்க் அவுட்னு பார்த்தீங்கன்னா ரன்னிங் தான் இன்றைக்கி ஒர்க் அவுட்டு. ஸோ அதனால் நைட்டு கரண்ட்டு போனதாக தான் சீக்கிரமாக இருந்தேன். இல்லைன்னா இவங்க சீக்கிரமாக எழுந்திர ஆள் கிடையாது. இப்படிதான் சீக்கிரமாக எழுந்திராகும். செம்ம குழுது போகும்போது நம்ம ஒரு பூஸ்ட் அடிப்போம். ஃபஸ்ட்டு உங்கள் கிரவுண்டுக்குள்ளே வந்தோடனே முதல் வேலையாக நம்ம சஜஸ்ட் பண்ணியிருந்தோம். ஸோ இல்லாட்டி நம்ம பாடி எங்கன்னா அங்கங்கே லாக் ஆகிடும். ஸோ அதனால் குளிருக்கு சிறப்பாக ஒரு மூலையாக பார்த்து பிடிச்சி ஸ்ட்ரெச்சஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சாச்சு. அதை முடித்தோடனே அப்படியே நடைப்பயிற்சி ஆரம்பிச்சாச்சு. ஸோ குளிருக்கு பாடியை முதல்ல வார்ம் பண்ணணும். இல்லைனா அதுவே கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்கும். சரின்ட்டு ஒரு 2 கிலோமீட்டர் நல்லா நடைய போட்டுட்டு அப்படியே ஒரு 2 கிலோமீட்டர் ஓட்டப்பயிற்சியும் ஆரம்பிச்சாச்சு. ஸோ சிறப்பான ஓட்டப்பயிற்சி முடிச்சதுக்கப்புறம் ஸ்ட்ரென்த்தனுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு புஷ்அப்ஸில் ஒரு 3 செட்டு, மட்டமான ஆங்கிளில் மார்பாக்ஸுக்கு ஒரு 3 செட்டு டபுள் பாரில். ஸோ அதை முடித்தோடனே ஸ்விங் 360 பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராக்டிஸ் பண்ணேன். ஸோ அந்த அளவுக்கு வரல, பட் ஓரளவுக்கு வந்திருக்கு. இப்போ தான் நம்ம ஒரு ஆங்கிள்லேருந்து திரும்பி மாறி இருக்கோம். ஸோ இது எப்படி இருக்குன்றதை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் தட்டி விடுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி ஃபிட்னஸ் ஃபுட்டிஸ்ன்ற யூடியூப் சேனல்லையும் ஸ்டே ஃபிட் வித் டிகேன்ற இன்ஸ்டாகிராம் சேனலையும் பாதி ஃபாலோ பண்ணி நம்மளை மோட்டிவேட் பண்ணி விட்ருங்க. கடைசியாக ஒரு 3 செட்டு புல்லப்ஸ் அடிச்சுட்டு நீங்கள் டேவை சிறப்பாக தெரிவிக்க விட்டாச்சு. டுடே ஜாலி டுமாரோ வேலி. பை பை.